Hello friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்கின் டோன் கலரிங் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க அப்படினா ஒரு yellow base skin tone நம்ம பார்த்திருப்போம். சோ அது பாத்தீங்க அப்படினா goddessesக்கு லக்ஷ்மிக்கெல்லாம் எப்படி வர்க் பண்றது அந்த ஸ்கின் டோன் அப்படிங்கிறதுக்கான பேஸ் தான் அது. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்கின் டோன் வந்து விநாயகருக்கு அப்புறம் வந்து நம்மளோட கிருஷ்ணருக்கெல்லாம் நம்ம அந்த ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃப்ளஷ் டிண்ட் மாதிரியான ஸ்கின் டோன் தான் இது. பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு பீச் கைண்ட் ஆஃப் ஷேட்ல இருக்கும். எல்லோவும் இல்லாமல் கிரிம்சனும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியட் வெர்ஷன் தான் இது. ஸோ ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் ஸ்கின் டோன் மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப டார்க்கராக இருக்காது, ஒரு லைட்டர் பேஸ். ஸோ கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தை வெர்ஷன். ஸோ அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேபி பிங்கிஷ் எஃபெக்ட் தான் நமக்கு இருக்கணும் ரிசல்ட்டில். ஸோ அதனால இந்த ஷேட் வந்து ரொம்ப டார்க்கராக இல்லாமல் ஒரு லைட்டர் பேஸான ஸ்கின் டோன். ஸோ அதனால நம்ம பேஸ் கலர் நம்ம என்ன தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த காடுக்கு ஒயிட் பேஸ் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதோட சேர்ந்து ஸ்மெச் பண்ணும்போது தான் இந்த டார்க்கர் டோன் வந்து நமக்கு ஒரு லைட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அதோட அவுட்லைன் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் நமக்கு இதில் கிடைக்க போகுது. ஸோ இதுக்கான கலர் மிக்சிங், அந்த பீச் கைண்ட் ஆஃப் ஷேட் கலர் மிக்சிங்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிம்சன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரிம்சன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ லிப்ஸுக்காக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த காட் அண்ட் காடஸஸோட லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரிம்சனில் தான் நம்ம இதில் வரைவோம். அடுத்தது வந்து அந்த பொட்டு, அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் பண்ணுறதுக்கு நம்ம காடோட கம்ப்ளீட் அவுட்லைனும் ஃபைன் லைன்ஸில் இந்த கிரிம்சனில் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த கிரிம்சன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 062. ஸோ அப்போ எந்த ஷேட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கிரிம்சன் கண்டிப்பாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரோம் எல்லோ. இது அகெயின் அனதர் இம்பார்ட்டன்ட் ஷேட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குரோம் எல்லோ வந்து நம்ம கிரிம்சன், குரோம் எல்லோ, ஒயிட் இதை மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கின் டோன் பேஸை நம்ம கொண்டு வர போடும். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 பார்ட் ஆஃப் கிரிம்சன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 பார்ட் ஆஃப் குரோம் எல்லோ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு கிரிம்சனுக்கும் எல்லோவுக்கும் இன்டர்மீடியட்டாக நமக்கு ஒரு ஷேட் கிடைக்க போகுது. ஸோ இந்த டோன் வந்து ரொம்ப ஒரு லைட்டர் பேஸ் டோன். ரொம்ப ஹெவி டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறதுக்குலாம் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ரொம்ப லைட்டர் ஸ்கின் டோன் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது கிரிம்சன், குரோம் எல்லோ, ஒயிட் இந்த மூணு ஷேடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பீச் ஷேட் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு இதை வந்து ஸ்கின் டோனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த கலர் மிக்சிங்க்கு நான் உங்களுக்கு அதுலேருந்து கலர் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிரிம்சன் ஒரு 1 பார்ட்டும் குரோம் எல்லோ ஒரு 1/2 பார்ட்டும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்போ கலர் மிக்சிங் பண்ணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன டோன் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ கிரிம்சன், குரோம் எல்லோ, ஒயிட். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிம்சன் 1 பார்ட் அப்படின்னா குரோம் எல்லோ ஒரு 1/2 பார்ட், அகெயின் ஒயிட் ஒரு 1/2 பார்ட். 1/2 பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் வந்து 1/2 பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு லைட்டர் டோனாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 1/4 பார்ட் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கர் பேஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஒயிட் ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும். ஸோ எல்லோ வந்து ஆனால் கிரிம்சனுக்கும் எல்லோக்கும் ஒரு 1/2 த ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனல் கிரிம்சன் 1 பார்ட், குரோம் எல்லோ ஒரு 1/2 பார்ட், ஒயிட் வந்து ஒரு 1/2 பார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கலரை வந்து இன்னும் கூட கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலருக்கு ஃபுல்லாக ஒரே ஷேடில் கிடைக்கணும். ஸோ ஃபேஸ் ஒரு கலரில், கை ஒரு கலரில் அப்படி கிடைக்கவே கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி 3 கலர் 4 கலர்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வால்யூம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல் பிக்சருக்கும் ஒரே டோன் ஒர்க் அப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து ஈவன் டோனாக இருக்கும். இல்லைனா திருப்பி அகெயின் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரேஷியோ கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு டோன் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் கலர் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் மிக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வச்சுக்கிறது சேஃபர் சைட். ஸோ இப்போ இதில் 2 ஷேட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்றில் வந்து ஒரு 1/2 பார்ட் ஆஃப் ஒயிட் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு 1/4 பார்ட் ஆஃப் ஒயிட் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஒயிட்டு கொஞ்சம் நிறைய போணுச்சு அப்படின்னா லைட்டர் டோனாக ஆகும், ஒயிட் கொஞ்சம் கம்மியாகும் போது கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இந்த கிரிம்சன், குரோம் எல்லோ, ஒயிட் இது மூணுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணி தான் இந்த ஷேடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷேட் பார்த்தாலே தெரியும் ஒரு பீச் பேஸ் மாதிரி நமக்கு அந்த ரிசல்டன் கிடச்சிருக்கும்.
ஒரு கிரிம்சன் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ பேஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைட்டரான ஒரு டோன் பேஸ் தான் கிடைக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் பேஸ் கலர் ஃபில் பண்ண போகிறோமோ அப்போ எல்லாமே ஒரு திக் கோட் ஆஃப் பேஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கணும், ஈவனாக நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸ் கோட் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ப்ரஷ் சைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா size 1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் கோட் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டெப்த்திங் எடுக்கிறதுக்கு ஷேடிங் இது எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். வெரஸ் நீங்கள் ஃபைன் டீட்டெயில் டிசைன் போடும்போது மட்டும் 000 ப்ரஷ்ஷுக்கு நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் பேஸ் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே ஷேடிங் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பேஸ் கோட் எடுத்துகிட்டு வராது. பேஸ் கோட் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வராமல் அந்த டோன் மேலே இருக்க டோன் வந்து ஸ்மெட்ஜ் ஆகணும். ஸோ அப்போ பேஸ் கோட் நல்ல ஒரு ஈவன் கோட் கொடுத்துட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. எஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப லைட்டர் டோன் ஒர்க் பண்ணுறதுனால பேஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைனிங் பண்ணிவிட்டு டெப்த்திங் காமிச்சு நான் அதை பிளெண்ட் பண்ண போகிறேன். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைனை பண்ணிக்க போகிறேன். அந்த ஸ்கின் டோன் பேஸ் யூஸ் பண்ணியே அவுட்லைனிங் நம்ம எடுக்க போகிறோம். எஸ் பாருங்கள். ஸோ கலர் வந்து எல்லா கலரும் ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைனை பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக ஒரே ஈவனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவுட்லைனை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அவுட்லைனை பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெப்த்திங். ஸோ செகண்ட் ப்ராசஸே வந்து நமக்கு வந்து டெப்த்திங்காக தான் இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு ஷேடிங்காக இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். வேறு என்ன ஷேட் யூஸ் பண்ணாலும் க்ரீன் பேஸாக இருக்கலாம், ப்ளூ பேஸாக இருக்கலாம், எல்லோ பேஸாக இருக்கலாம். ஸோ பேஸ் கலர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஷேடிங் டெப்த்திங் எடுத்துகிட்டு ஷேடிங் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் அந்த ஷேடிங்கோட பிரின்சிபல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டெப்த்திங் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டெப்த்திங் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த கலர் வந்து ஈவனாக கேரியன் ஆகும். ஸோ அப்போ ஒரு சைட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு சைடும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெப்த்திங் எடுக்கும்போது அந்த கலரை வந்து ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அது வந்து கொஞ்சம் வெட்டாகவே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஈவனாக ஃபினிஷாக ஆகும். இல்லைன்னா ரொம்ப காய விட்டுட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப டஃபராக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அது நல்லா வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் அதை ஒர்க்அப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ நான் எந்த எண்டில் முடிச்சிருக்கணும் இப்போ என் ப்ரஷ்ஷில் இருக்க எக்ஸஸ் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரில் தொட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் இருக்க தண்ணியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு அப்சர்வ் பண்ண விட்டுடுறேன். சுத்தமாக தொடச்சி எடுக்கலை. அந்த ப்ரஷ்ஷில் வாட்டர் இருக்கணும், ஆனால் ரொம்ப சொட்ட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வச்சுட்டு அவுட்டர் லைன்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டுவர்ட் இன்னர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரஷ்ஷு வந்து டைட்டன் அப் ஆகும். ஸோ அப்போ அகெயின் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கிளாத்தில் அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு விட்ட இடத்துலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திருப்பி அகெயின் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணி டுவர்ட் இன்னர் சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா கலர் வந்து கேரியான் ஆகாது. ஸோ அப்போ அந்த ஒயிட் பேஸ் அப்படியே ஒயிட் பேஸாகவே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த கலர் பாருங்கள் ரொம்பவே ரொம்ப லைட்டர் ஷேட் ஆஃப் நமக்கு ஒரு பீச் ஷேட் கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம கிருஷ்ணர் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேடில் தான் நம்ம வந்து ப்ளூ சில பேர் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அந்த ஸ்கின் டோன் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த ஸ்கின் டோன் பேஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப லைட்டர் டோன் பேஸ் தான் ஒர்க் பண்ணுவோம். அகெயின் அடுத்த ஏரியாவும் அதே ப்ராசஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் என் ப்ரஷ்ஷில் இருந்த கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரு வேஸ்ட் கிளாத்தில் வச்சு நான் க்ளீன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதை அப்படியே ஸ்மெச் பண்ணி டுவர்ட் அவுட்டர் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷு டைட் ஆனிச்சு அப்படின்னா மட்டும் திருப்பி அகெயின் அந்த ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக நான் ஸ்மெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நான் விட்ட இடத்துலேருந்தே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஷேட் பாருங்கள் ரொம்பவே ஒரு லைட்டரான ஒரு பேபி ஷேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கின் டோன் பேஸ் தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் 5 காட் அண்ட் காடஸஸ் இருக்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதில் விநாயகருக்கு வந்து ஸ்கின் டோனிங் வந்து இந்த மாதிரி தான் நான் இதில் கொடுத்துருப்பேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த விநாயகர் பிக்சருக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் டோன் ஷேட் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ உள்ளார கலர் ஓரளவுக்கு கேரியான் ஆனோன்னு அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈவனாக ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து நான் இல்லாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த இன்னர் கலரோட ஸ்மெஜ் ஆகிற மாதிரி ஈவனாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எப்பயுமே கலர் வந்து தனித்தனியாக தெரியாமல் அப்படியே ஒரு கிரேடியன்ட் மாதிரி கேரியான் ஆகணும், லைட்டாக க்ரோ ஆகணும் டுவர்ட் டார்க்கர் எண்டுக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு ரிசல்ட்டில். ஸோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவன் அப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதோட அவுட்லைனிங் வந்து நான் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரிம்சன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம மோஸ்ட் ஆஃப் த காட் அண்ட் காடஸஸ்க்கான அவுட்லைனிங் வந்து கிரிம்சனில் தான் எடுப்போம். ஸோ நான் ஏற்கனவே வந்து எல்லோ பேஸ் காடஸஸ், அதாவது காடஸஸ் பேஸ் ஒர்க் பண்ணதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்லைனிங் கிரிம்சன் தான் கொடுத்தோம். அதே மாதிரி அகெயின் இந்த ஸ்கின் டோனுக்கும் நம்ம அவுட்லைனிங் என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிம்சன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைனிங் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 000 ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா எனக்கு அவுட்லைன் ரொம்பவே ஃபைனராக கிடைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு கொஞ்சம் ஹைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கு மேலே என் கையை ப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் அப்படின்னா என்னோட கலர் வந்து இன்னும் வெட்டாகவே இருக்குது. ஸோ அப்போ நான் கையை வச்சேன் அப்படின்னா அது வந்து பிக்சர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் கைக்கான சப்போர்ட்டிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கேல் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு அந்த ஸ்கேலுக்கு மேலே சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். அகெயின் நீங்கள் இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கொஞ்சம் தூக்கி பிடிச்சி லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இமீடியட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்மளோட கை வந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆகி வச்சு பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஸ்கேல் வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ஃபினிஷிங். ரொம்பவே ஒரு லைட்டரான ஸ்கின் டோன். ஸோ ரொம்பவே இந்த ஸ்கின் டோன் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அகெயின் விநாயகருக்கும் இந்த ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ஒரு லைட் ஷேடுங்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒயிட் கலர் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டர் ஸ்கின் டோன் பேஸுக்கு எப்பயுமே வந்து பேஸ் வந்து ஒயிட் பேஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து பேஸ் ஒயிட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஷேடிங் நம்ம வந்து இந்த ஸ்கின் டோன் பேஸ் ஷேடிங் வந்து மீதி கலரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே இது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ரீசன் இஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வாஷ் செகண்ட் வாஷ் அந்த மாதிரி மேலே மேலே ஷேடிங் பண்ணிகிட்டே போவோம். இது ரொம்ப லைட்டர் டோனாக இருக்கிறதுனால ஒரே ஒரு வாஷிங்கோட நமக்கு வந்து ஒரே ஒரு ஷேடிங்கோட எனக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதனால ரொம்ப ட்ரபுள் இருக்காது. ஒரே வாஷ் ரொம்ப லைட்டாக பண்ணி அதுக்கு அவுட்லைன் பண்ணாலே ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 3 கலர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டோன் பேஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரிம்சன், குரோமெல்லோ அண்ட் ஒயிட் அந்த 3 ஷேட் மிக்ஸ் பண்ணதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து அவுட்லைனிங்க்கு வந்து கிரிம்சன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டோன் பேஸுக்கு வந்து நம்ம வந்து பளிச்சுன்னு ஒரு நல்ல ஒரு ரிச்சான அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா கிரிம்சனுக்கு போய்க்கலாம். ரொம்ப ஒயிட்டிஷாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அந்த இந்த ஸ்கின் டோன் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் என்னோட மெயிலுக்கு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.